எப்படி நெருங்கி பத்தியா கொட்டாய் தூக்கம் வருது. அந்திமதியா பொன்னாடி தாண்டவ வாடல ஆனந்த உத்தரன் குருவரனை வெற்றி வெற்றி தொண்டல் வண்ணன் மால்மாரோ அமர சிறை அறுத்தபால அமர சிறை அறுத்தபாலு ஐயாரு
புருஷோத்தமன் சுப்பிரமணிய வேல்முரு அஞ்சனாதேவிபா அஞ்சனாதேவிபா அனுமந்தனே அருள் புரிய வனமிருக்கும் வனகி வந்தருள வேணுவம் எனமிருக்கும் எனக்கு அருள வேணுவம் கண் கொடுத்த காளியம் கண் கொடுத்த காளியம் கதை குதவ வேணுவம் ஈராத்து மாரியம் எனக்கருள வேணுவம் தாயே அம்மா சிவசக்தி சிந்தையில வந்தருள் வனபத்ரகாளி அம்மோ வனபத்ரகாளி அம்மா ஆக்கி வந்து அருள் புரி பூதத்தாறு கதைகள் வார ஐயாவி பூதத்தார் நெஞ்சிலையும் நாவிலையும் நெஞ்சிலையும் நாவிலையும் அப்பா நின்னருள வேணுமையும் ஆதி பொண்ணு கைலாசத்தில் மாளிக கைலாசத் சத்தியோ சிவனுமார் ஆதி வெள்ளி கைலாசத்தில் ஆனந்தமா குழுவிருக்கா மாணிக்க கையில ஆண்டவன் சங்கரரும் அம்மை சத்தி பார்வதி தானே தான் இருக்கும் போல் பால் கடலை தன்னதி லட்சமாளி லட்சுமி ரவுசுடனே குழுவிரு இந்திர லோகத்தில் இந்திரனு இந்திராணி இருந்து நல்ல குழுவிரு அன்று மட்டும் இல்லை தேவர்களும் மூவர்கள் முக்கத்தி முக்குவார் முனிவர்கள் வாமனர்கள் கங்கநாதங்கணனா நந்தி வேணும் அளவுடனே சொல்லுவதான இருக்கட்டும். ஆண்டவன் பரமசிவா 14
உலகத்தை படைக்கணுமே என்றதொரு எண்ணம் கொண்டு இந்திரலோகம் சந்திரலோகம் வாயுலோகம் வருணலோகம் யமலோகம் பூலோகம் 14 உலகத்தை படைக்கார கொடுப்பா நீ போய் தூக்கு மஞ்சளை குறைச்சி போதும் போதும் அழகுடனே இருக்கும்போது ஆதி சிவன் சங்கரர் இத்தனை லோகத்தில் அத்தனையும் படைத்தல்லோ எறும்பு கடை எண்ணாயிரம் 84 லட்சம் சிவனையும் படைத்திருக்கும் நாளையில் மானிட ஜீவனை மாநிலத்தில் படைக்க சிவன் சங்கர மாநிலத்தில் தான் படை மானிட ஜீவனை ஆண் என்றும் பெண்ணேன் அவனில படைக்க அவனிலதான் படைத்திருக்கும் அணைகளுக்கு கடியளக்க வேணும் என்று இருக்கிற இறையளக்க வேணுமே ஆதிசக்தி இடமதி ஆதிசக்தி அழகுடனே கேட்க வந்தான் சங்கரரும் அப்பமே அதன அழகாக சொல்லுவா ஏடி அம்மா பார்வதி படைத்திருக்கும் மனைகளுக்கு படி அளக்க வேணும் இருக்கிற சிவனு ஆயறையாக்க வேணும் படியளக்கும் காரண பார்வதியை சொல்லும் இறையளக்கும் காரண ஈஸ்வரியை சொல்லு அப்பமே சொல்லுவா அத்தானே சங்கர நாளி திணையள நாதங்கையில் கொடுப்பாய் நாளி திணைய கொண்டு நாடு எல்லாம் படியளன் மறக்கா திணையளன்
மன்னங்கையில் கொடுப்பாய் மறக்காதனைய கொண்டு மாநிலத்தில் படியாளர் உடனே ஆட்டும் எனும் சம்மதி அரும மகனானவர் ஒரு திணையவாய் உலகம் எல்லாம் படியளக்க ஆளாக்கு திணைய வாங்கி அகிலம் எல்லாம் ஆதி சிவன் சங்கர படியளந்து இறையளந்து படியளந்து கைதைக்கு வாரா ஆண்டவன் தான் சங்கரோ கடியளந்து இறையளந்து கைலாசம் வார போது அன்னைக்கு நாளையில தேவர்களும் மூவர்களும் மனதில என்னோதார ஆண்டவனாகிய சங்கரன் ஈரேழு உலகத்தை படைத்து அதில் மனைக்களையும் படைத்து படைத்த மனைக்களுக்கெல்லாம் படியளந்து ஆதி கைலாச மாமலையிலே பவுசுடனே இருக்கும் போது தேவாதி தேவர்கள் அவருடைய மனதிலே எண்ணுகின்றார்கள், நம்மளுக்கு இதே நேரம் நரை திரை இல்லாமல் வயது மூப்பு இளமை இல்லாமல் என்றும் சிரஞ்சீவியாக வாழ வேண்டும். அதற்கு ஆண்டவன் சிவருமானிடத்திலே வரத்தை கேட்க வேண்டும். என்றும் சிரஞ்சீவினா என்னையா? சொக்கலிங்க இருக்காமலா அந்த மாதிரி அப்படியே இருக்கணும். அதான் பாருங்க, ஏயா அதே நேரம் அரும மகனானவன் தேவாதி தேவர்கள் எல்லாம் எங்கே வருகின்றார்? ஆண்டவன் சிவனாரிடத்திலே வந்து சுவாமி என்று அடிபணிந்து வணங்கி அப்பமே சொல்லுகின்றார்கள், ஐயா ஈரேல் உலகத்தை படியளக்கும் பரம்பொருளே, ஒரு சின்ன காரணம், நாங்க தேவாதி தேவர்கள் எல்லாம் என்றும் சிரஞ்சீவியாக இருக்க வேண்டும். நரை திரை நோய் நொடி ஏதும் இல்லாமல் நாங்கள் இன்று எப்படி இருக்கின்றோமோ அப்படியே இருக்கணும். ஏயா எங்கேயும் பெறக்கூடாது. எப்படி இருக்க? நீ இப்படியே இருந்தா போதுமையா? காதலை கேட்டார்கள், என்றும் சிரஞ்சீவியாக இருக்க வேண்டும் என்று சொல்லும் போது பார்த்தார் பரமசிவம், எப்பா அப்படி என்றும் சிரஞ்சீவியாக இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? திருப்பால் கடலிலே தேவாமிர்தம் கடையணும். அமிர்தம் கடைந்து அமிர்தத்தை தாங்கள் அருந்தினாக்கா என்றும் சிரஞ்சீவி, என்றும் 16. என்ன கொடுப்பாங்க கோயில்ல? கோயில்ல என்ன சக்கரப்பூ கொடுப்பாங்க, விபூதி கொடுப்பாங்க, கோயில்ல பிரசாதம் கொடுப்பாங்க. ஆமா, அந்த பிரசாதத்தை வேணும்னு சொல்லக்கூடாது, வேண்டாம்னு சொல்லக்கூடாது. எதா இருந்தாலும் வாயில போட்டுக்கணும். அதை சாப்பிட்டா தான் அந்த பிணிகள் பூரா போகுதான். ஆமா ஆமா, அதுக்கு
அதான் அன்னைக்கு கொடுத்ததுதான் இன்னைக்கு பிரசாதம். ஆமா, அங்க தேவாமிர்தத்தை கடைஞ்சி தேவ அமிர்தமா கொடுத்திருக்கான். ஆமா, இன்னைக்கு கோயில்ல பிரசாதமா கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும்போது திருப்பால் கடலிலே தேவாமிர்தம் கடைய வேண்டுமென்றால் யாரால முடியும்? தேவர்கள் மட்டும் போனா முடியாது. அப்ப அதற்கு அசுரர்கள் துணை வேண்டும் என்று சொன்னுகொண்டு அப்பமே சொல்லுகின்றார்கள், ஏ தேவர்களை நீங்கள் மட்டும் போனால் முடியாதடா, அசுரர்களையும் அழைத்து திருப்பால் கடலிலே தேவாமிர்தம் கடைந்து அந்த அமிர்தத்தை என்னிடத்தில் கொண்டு வாங்க. என்று சொல்லி அந்த தேவாமிர்தத்தை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள், நான் அந்த தேவாமிர்தத்தை உங்களுக்கு மட்டும் பங்கிட்டு தாரம்னு அதே நேரம் சொல்லுகின்றார். உடனே ஆட்டும் என்று அவன் தேவர்களும் அசுரர்களும் திருப்பால கடலாது தேவாமிர்தம் கடையவாரா அப்படி தேவாமிர்தம் கடையும் போல் மந்திரகிரி மலையத்தா ஒரு மத்தான தாலியாய் ஆதிசேஷனானவர் ஆதிசேஷனானதோர் நாகமான பாம்பத்தா இன்னைக்கு நாளை அரும மகனானவன் வடமாக மாத்தியல்லோ தேவர்கள் வால்புறம் அசுரர்கள் தலப்புறம். தேவர்கள் வால்புறம் அசுரர்கள் தலப்புறம். யாமியா ஏ தேவாதி தேவர்கள் தலப்புறம் இருந்தா என்ன? பயந்தான் பயந்து போய் தேவர்களை சொல்லுதான், நான் வால்புறத்தில் இருந்துக்கிட்டேன், நீ தலப்புறத்தில் இருந்துக்கோங்க. அசுரர்களு அத நினைக்கல அப்படியா கொண்டா. ஆமா, அதையும் ஒரு உள்ள எண்ணம் பாரு. என்ன எண்ணம்? அப்படி தேவாமிர்தம் கிடைக்கும் போது ஐயா அந்த பாம்பு அங்கங்க இருப்பாம்ல, அப்ப அந்த நஞ்சு இருக்கு பாருங்க, நஞ்சு வந்து வாய் வழியா கக்குமா தோணும்ல ஐயா, அவது வாய் வழியா கக்கும், அது நமக்கு வந்து மோசம் சேரும். அந்த ஒரு உள்ள எண்ணமும் இருக்கு ஐயா. அவன் தேவர்கள் வால்புறம் அசுரர்கள் தலப்புறம் தானே தான் நின்றல்லோ தானமெல்ல நின்றல்லோ அங்க தேவாமிர்தம் தேவாமிர்தம் கடையும் போல் அன்னைக்கு நாளை
முதலாவது அமிர்தமா தானே அங்க கடையும் போல் முதலாவது அமிர்தத்தில் மூத்த சக்தி பிறக்கா மூத்த வேலை விட்டோமா நாடெல்லாம் மூழ்கிடும் இருளாக மாறிடும் என்றதொரு எண்ணம் கொண்டு முதலாவது அமிர்தத்தில் அமிர்தம் கடையும் போது மூத்த சக்தி பிறக்கா அவதான் மூத்தவா ஏயா எல்லாத்துக்கும் மூத்தவா அவதான் பாருங்க ஏயா அவ பேர் என்ன பேரு மூதேவி ஏயா அவளை லேசர் நினைக்க கூடாது அவ வரலன்னு வையி ஒண்ணு அணு அளவா அசையாது ஆமா முட்டுக்கால உளைச்சல் வைக்கும் நட்டமா நிக்க முடியாது இருந்தா இருக்க முடியாது நடந்தா நடக்க முடியாது படுத்தாலும் படுக்க முடியாது அதுல கொடுத்து வச்ச மாராசன் யாரு நம்ம கம்புக்காரு ஐயா எங்க இருந்தாலும் சரி எங்க படுத்தாலும் சரி கட்டமண்ணா இருந்தாலும் சரி அது பஞ்சனையா இருந்தாலும் சரி எங்கன படுத்தாலும் படுத்த இடமெல்லாம் நிமிஷ பொழுதுல வந்து உட்கார்ந்துக்கிடுவா அப்போ அந்த மூத்த சக்தி வந்து உலகத்திலே ஆளக்கூடியது அவதான். எல்லாம் சொல்லுவான் நான் தான் நீ தான்பா. ஆனா ஒரே வரக்கமா வரங்கிறதுக்கு அது வேறையா? ஐயா இந்த ஆயாகி நித்ராதேவி தானே வந்து பிறக்கின்றார். அப்படி பிறக்கும் போது இவளை விட்டோமானா தாங்காது. ஆண்டவன் என்ன செய்தாரு? அவருடைய முதுகு புறத்திலே தூக்கி வச்சுக்கிட்டாரு. அது நேரம் அதான் பாருங்க. இன்னைக்கும் ஒரு மனிதன் குளித்தாம்னு இங்க முதல்ல ஐயா அந்த மூத்தவாதான் போய் இருப்பா. குளிச்சு முடியவும் இவன் மேல எப்பவும் போய் அமருவோம். அப்ப என்ன செய்யணும்? முதல்ல நம்ம முதுகத்தான் துடைக்கணுமா. அந்த அம்மா முதுகுல போய் இருந்துக்கிடுவாளாம். என்ன ஒவ்வொருத்தருகிட்டையும் இருக்கா அம்மா, யாருக்கிட்டையும் இல்லாம கிடையாது. முதுகு தோத்தி முடிவு தடை முடிவும் முகத்தை தான் துடைக்கணும். தலைய மண்டையில என்ன இருக்கு?
நானும் அங்கப்பா. யாரு அவன் நாடுலையும் நல்ல நாடு நல்ல நாவலர்கள் புகழும் நாடு நாடு இஞ்சி மஞ்சள் பூக்கும் நாடு இருவாச்சி மலரும் நாடு நாடு மானிருந்து விளையாடும் மயிலிருந்து விரித்து ஆடும் ஐயா குயிலிருந்து ராகம் பாடும் ஆணை கட்டி போரடிக்கும் அழகிலையும் சிறந்த நாடு உலகத்தில் உயர்ந்த நாடு ஐயா உயர்ந்த நாடு இந்த ஆய்குடி மந்தண்ணில் வாழும் ஆய்குடி மனகரதில ஆண்டு வரும் மன்னர்களாம் யாரு என்று பார்ப்போமானா வன்னியர் குல சத்திரியர் வன்னியர் குல வம்சத்தில் அவதரித்த மன்னர்களாம் யாரு என்று பார்ப்போமானா சவுக்காறு படையாச்சியா அவர்களோட வம்சமா யாரு என்று பார்ப்போமானா ஹரிராமன் பேரும் பெற்ற ராமையா படையாச்சி ராமையா படையாச்சியா அருமை உள்ள கணவான் பெரியாண்டவ வாசலில் சட்டநாதன் கேத்திரவான் சாமி செங்கிலி பூதத்தார் கோமரம் அவர்கள் பெற்ற திருமகன் ஆறுமுகம் படையாச்சி அருமை உள்ள கணவான் பெரியாண்டவ வாசலில் மாசான முத்தோர் அழகு நல்ல கோமரம் எந்தனுக்கு மாமா கையாள புலவருக்கு அள்ளி பணம் தந்ததா அவர்களோட வீடியல் உங்களோட வாசலல் பெரியாண்டவன் கிருபையால் பெற்று பெருமை பூதத்தார் அருளால் புகழுடனே வாழுமை மாசான முத்தார் உடம்ப மாணிக்கமா வாழுமையோ அன்னைக்கு நாளை இரண்டாவது அமர்தமால் தானதான் கடைவார் அமர்தம் கடைதானே ஒரு அமர்தம் கடையும் போது ஒரே நேரத்திலே அமர்தம் கடைஞ்ச உடனே பிறகு ஏ 8 நாள் ஆகும் ஆனாலும் ஆகும் ஆமா தேவாமர்தம் கடையும் போது இரண்டாவது அமர்தத்தில் அம்மா லட்சுமியா பிறக்கா அம்மா லட்சுமியா பிறக்கும்போது
காத்துட்டாரே அதனே அப்படி இரண்டாவது அமிர்தத்தில் என் தாயாகி லட்சுமியா பிறக்கா. அம்மா லட்சுமி பிறக்கவும் அந்த தாயாகி லட்சுமிய மாயவன் என் பெருமாள் மகாவிஷ்ணு அவளை விவாகம் செய்தார். கல்யாணம் செய்தார். அவளை திருப்பூட்டி அவளை பக்கத்துக்கு அழைத்துக் கொண்டார். அப்ப மூணாவது தடவையாக அமர்தம் அது கடைவா. அப்ப மூணாவது அமர்தத்தில் மூணாவது முத்து வந்து பிறக்குதையா. அப்ப முத்தத்தா மாலையா தானே மெல்ல அணிந்து கொண்டு நாலாவது அமர்தமால் தானே மெல்ல கடையுதார். நாலாவது அமர்தத்து நாலாவது நஞ்சு வந்து பிறக்குதை. அப்ப நஞ்சு வந்து பிறக்கும் போது நஞ்ச நாம விட்டோமா நாடழிந்து போகும் என்று நாலாவது அமிர்தத்தில் நஞ்சு வந்து பிறகு. அப்ப நஞ்ச விட்டோமானால் என்னாகும்? நாடே அழிந்து போகும். ஆலகால விஷம் வந்து பிறந்திருக்கிறது ஐயா. ஆமா, ஒருத்தன் வாட ஒருத்தனுக்கு போட்டா சுவாலி முடிஞ்சு போவோம். ஆமா ஆமா, அதான் நஞ்சு நஞ்சு. கொரோனா வந்துடா 360 படுத்துருந்தா கொரோனா மாதிரி உள்ளது அந்த நஞ்சு. ஆமா, எல்லாத்தையும் உறங்க வச்சு போடும். அவன் பார்த்தார் சிவருமா. ஆமா ஆமா, நஞ்சத்தான் கையில வாங்கி நாவுல போடுவார். நாவுல போடும் போது கண்டுட்டா பார்வதி ஆதிசக்தி பார்வதி ஐயோ அணியார் ஆண்டவன் பரமசிவ் நஞ்சைத்தா உண்டார் நன்னை என்று எண்ணம் கொண்டு வாடுவாடி வாரார். வாடுவாடி வந்தல்ல பகவானோட கண்டத்தை அந்த அம்மா விடிய விடிய பகவான தூங்க விடாம முழிச்சுக்கிட்டு இருந்ததாலதான் இன்னைக்கு சிவராத்திரி நடந்துகிட்டு இருக்கு. மகா சிவராத்திரி மகா சிவராத்திரி. நீ போய் தூங்க. ஒரு நாள் அப்பா. அதே நேரம் ஆண்டவனுக்கு கரை கண்டன் திருநீல கண்டன் என்ற நாமமும் பெற்றார். அஞ்சாவது தடவையார் அமர்தம் அது கடையுதார். மாறி மாறி கடைதான் வேணும்ல. இது தேவர்கள் இப்ப பிறக்கும் இன்னும் பிறக்கும் அவன் ஆவது. அவரோட இருக்கிறாங்க தேவாதி தேவர்கள் எல்லாம்.
தினவா 9 மாதத்திலே காக்கப்பட்டுருவோம். இன்னைக்கு பிறந்துரும், நாளைக்கு பிறந்துரும். ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளை பார்க்கணும் 1 மாதம் ஆயிரும். அதுபோல தேவர்களுக்கு ஆவல். ஆமா, நம்ம அள்ளி உண்ற மாட்டோமா? நமக்கு அந்த வரம் கிடைச்சிடாதா என்று எண்ணம் கொண்டு அப்ப 5வது தடவையா அமர்தம் அது கடையுவார். 5வது அமர்தத்து 5வது பஞ்சாச்சாரம் பெறக்கூட சிவன் சங்கர திரேகம் எல்லாம் பூசிக்கொண்டு அன்னைக்கு நாளை 6வது தடவையா அமர்தம் அது கடையுவார். 6வது அமர்தத்து 6வது எல்லாம் ஆன வந்து பிறக்குது. வந்து பிறக்கும் போது ஆணையுடதுளையோரு ஆசனமா அப்பமே அதன 7வது தடவையா 7வது அமர்தம் அது கடையுவா. அவையாளாவது அமர்தத்தில யாரு பூரோ வந்து பிறக்கும். யாரு பூரோ வந்து நொண்டி சண்டு போல பச்சை போல அம்பவள போல பச்சை போல அவள மண்ண சங்கீர் மாறாப்பு சங்கிலியா சங்கிலியா தானே தானே பிறந்திருக்கா பிறந்திருக்கா நல்ல பூதங்களும் தானதான வருவதையா பூதத்தான் கண்டுத்தார தேவர்களும் அசுரர்களும் பூதத்துக்கு பயந்தல்லவும் பயந்தல்லவும் பாடுதார
ஒளிதாரு ஐயா திருப்பாலு கடலில ஆனலான ஆங்கார கோலத்தோட ஐயா என் பூலத்தாரு வாராரு ஐயா அடங்காத பூரங்களும் தானே அங்க வாரமோர் ஆண்டவன் தான் பகவான அப்பானும் அரைக்கார அடங்காத பூரத்தாய் ஏழு நல்ல பூரங்கள் பகவான் பக்கம் வந்து நின்று அப்பானு அரைக்கார் காதலாம் கேட்டுட்டார் ஆதிசிவ சங்கரரும் அவன் பட்ட நல்ல பழக்கங்களும் இரும்பு தண்டு மாறாப்பு சங்கிலியும் அடங்காத பூதத்தார் பார்க்கலாம் பயமா இருக்க ராசம் பண்ண சங்கிலி பூவா ஐயா அப்ப ஏழாவது அமரத்துல ஏழு நல்ல பூதங்கள் தானே வந்து பிறந்து பார்க்கவே பயமாறு சேவர்களும் ஒவ்வொருவரும் அலறி அடித்து ஓடுதான் அடங்காத பூதத்தான் பட்டநாமம் பழக்கங்கள் இருபு தண்டு சங்கிலி மாறாப்பு சங்கிலி அம்புலத்தாறு வாரார் ஆதிசிவன் சங்கரர் அப்பமே பார்த்துட்டார் ஏழு நல்ல பூதங்கள் ஒன்றாக சேர்த்துட்டார் சேர்த்தல அருமை நல்ல மகனுக்கு தான் அப்ப எவ்விதமா பேர் கொடுத்தான் ஏடா ஐயா எம்மக ஏழாவது அமரத்து ஏழு பூர்வமா பிறந்ததால் பூர்வத்தாறு வாம்பையார் மாறாப்பு சங்கிலியோட பிறந்ததால் சங்கிலி பூர்வம் வாம்பையார் ஏடா ஐயா ஏழையம் ஏடா ஐயா நீர் ஆசை மண்ண சங்கிலி பூர்வம் ஆண்டவன் தான் சங்கர அன்னைக்கு நாளை அருமை நல்ல பூதத்தார் கட்டி
முகம் போலத்தான் கைவசமா கூப்பிடும்